Good morning. Start பண்ணலாமா? So எல்லாருமே ஜூன் டர்ம் எக்ஸாமுக்கு நல்லா ப்ரிப்பேர் பண்ணிருப்பீங்க. ஆல்மோஸ்ட் ரிவிஷன்லாம் கம்ப்ளீட் ஆயிருக்கும். இன்னும் நமக்கு இன்னையோட சேர்த்தா 10 டேஸ் இல்லைன்னா 9 டேஸ் லெஃப்ட் ஓவர். சரிங்களா? இந்த 9 டேஸ்ல இதுக்கப்புறம் எந்த டாபிக்கும் புதுசாக கவரேஜ் கொடுக்க வேண்டாம். ஆல்ரெடி நீங்கள் படித்த டாபிக் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. நம்ம கொஸ்டின் பேட்டர்ன் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் இல்லையா? அதாவது ஃபார் 30 மார்க்ஸ் வந்து நம்ம எம்சிக்யூஸ் கவர் பண்ணணும் அண்ட் ஃபார் 70 மார்க்ஸ் நம்ம டிஸ்கிரிப்ஷன் கவர் பண்ண போகிறோம். அந்த டிஸ்கிரிப்ஷன் கவரேஜுக்கு நம்ம டோட்டலாக 7 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அதில் நம்ம எவ்வளோ அட்டன் பண்ணணும்? 5 கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ணணும். சரிங்களா? ஆனால் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிட்டு போகிறது 7 கொஸ்டினுமே உங்களுக்கு தெரிகிற மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிட்டு போங்க. நீங்கள் இன்ட்ரா இருக்கலாம், ஃபைனலாக இருக்கலாம், ஒரு சப்ஜெக்ட்லேயுமே கண்டிப்பாக அந்த 7 கொஸ்டினில் ஒரு கொஸ்டினாவது தியரி கொஸ்டின் இருக்கும். சரிங்களா? இன்ட்ரோட ஈச் அண்ட் எவ்ரி பேப்பர், ஃபைனலோட ஈச் அண்ட் எவ்ரி பேப்பர்ஸ், ஒரு சப்ஜெக்ட்லேயுமே அந்த 7 கொஸ்டினில் 7வது கொஸ்டின் அல்லது 8வது கொஸ்டின், சம்டைம்ஸ் 6th கொஸ்டின். ஃபார் சிஎம்ஏ குரூப் 1 டிடிலாம் எடுத்துக்கிட்டீங்க, டேக்ஸ் பேப்பர் எடுத்துக்கிட்டிங்கன்னா 6th கொஸ்டின் தியரி கொஸ்டினாக இருக்கும். அல்லது 8th கொஸ்டின் கஸ்டம்ஸ்லேருந்து தியரி கேட்கலாம். ஸோ ஏதாவது ஒரு கொஸ்டின் கண்டிப்பாக தியரி கொஸ்டின் இருக்கும். சரிங்களா? அதனால் எல்லா சப்ஜெக்ட்லேயும் உள்ள தியரி கொஸ்டின்ஸ் கண்டிப்பாக படிங்க. அது ப்ராப்ளம் பேப்பராகவே இருந்தாலுமே நீங்கள் கண்டிப்பாக தியரி கொஸ்டின் கவரேஜ் கொடுக்கும்போது உங்களால் ஒரு கொஸ்டின் கண்டிப்பாக அட்டன் பண்ணிட்டு வந்துட முடியும். ஏன்னா சம் எவ்வளோ டஃப்பாக கேட்டாலும் தியரி நீங்கள் ஓனாக தானே எழுத போகிறீங்க. கான்செப்ஷுவலாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி கொஞ்சம் ஸ்டாண்டர்டாக எழுதினாலே போதும், தியரி ஈஸியாக டேக்கிள் பண்ணிடலாம். சரிங்களா? அது போக நமக்கு 4 கொஸ்டின் அட்டன் பண்ணணும். டெஃபினட்டாக நீங்கள் எல்லா சாப்டரும் கான்செப்ஷுவல் அண்டர்ஸ்டாண்டிங்கோட கவரேஜ் கொடுத்துருப்பீங்க. அதே கிளாரிட்டியோட போய் எழுதுங்க. ரைட்டா? எந்த டவுட்டுமே வேண்டாம். ஓகே, கொஸ்டின் எவ்வளோ ட்ரிக்கியாக இருந்தாலுமே நமக்கு சால்விங் என்னென்ன ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கோமோ அதுக்கு தக்கன சால்வ் பண்ணாலே போதும். சரிங்களா? அங்கே போய் கன்ஃபியூஸ் ஆகவோ பதட்டப்படவோ வேண்டாம். ரிலாக்ஸ்டாக எக்ஸாம் எழுதுங்க. சரியா? ஸோ இந்த இதில் ஒரே ஒரு நிமிஷம். ஸோ இப்போ நான் வந்து 2 பேட்டர்னாக பிரிச்சிருக்கேன் ஃபார் இன்டர் அண்ட் ஃபைனல் ஸ்டூடெண்ட்ஸ். த்ரூ அவுட் த செஷன் எல்லாருமே ஃபாலோ பண்ணுங்கள். ஆனால் நான் யார் பர்டிகுலராக ஒரு விஷயங்களில் கான்சன்ட்ரேட் பண்ண சொல்கிறேன்னா அது மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. சரியா? பிஃபோர் என்ட்ரிங் இன்டு எக்ஸ்க்ளூசிவ் குரூப் செஷன்ஸாக ஃபாலோ பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு சின்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் பார்த்துருவோங்கண்ணே. பிடிஎஃப் வித் ரெஸ்பெக்ட் டு அட்மிட் கார்டு உங்களுக்கு ஒன்று ஜென்ரேட் பண்ணியிருப்பாங்க. எல்லாரும் அட்மிட் கார்டு டவுன்லோட் பண்ணியாச்சா? அட்மிட் கார்டு டவுன்லோட் பண்ணியாச்சாமா? எஸ், சூப்பர், டன். ஸோ அட்மிட் கார்டு இன்னும் டவுன்லோட் பண்ணாமல் இருக்கிறவங்க, எக்ஸாமுக்கு முந்தின நாள் பண்ணிக்கலாம் அப்படின்னு இருக்கவங்க தயவுசெய்து டிலே பண்ணாதீங்க. சீக்கிரம் டவுன்லோட் பண்ணிவிட்டு பிரிண்ட் அவுட்ஸ் ஒரு 2 காப்பியாவது போட்டு வச்சுக்கோங்க. அடிஷன் டு யுவர் அட்மிட் கார்டு ஒரு ப்ரூஃப், உங்களோட ஐடென்டிட்டி ப்ரூஃப், ஆதார் கார்டோ அல்லது உங்களோட பேன் கார்டோ ஓட்டர் ஐடியோ டிரைவிங் லைசன்ஸோ ஏதாவது ஒரு பர்டிகுலர் பிடிஎஃப் வந்து வச்சுக்கோங்க. சாரி, பிரிண்ட் அவுட்டாக வச்சுக்கோங்க. சரியா? ஏன்னா சம்டைம்ஸ் ஏதாவது கிராஸ் செக் பண்ணுறாங்க அப்படின்னா அது தேவைப்படும். ஃபர்ஸ்ட் எக்ஸாமுக்கு கண்டிப்பாக எடுத்துகிட்டு போங்க. அதுக்கப்புறம் எப்படி ப்ராக்டிஸ் இருக்குன்றதை பார்த்துட்டு கையில் ஒரு விஷயம் கண்டிப்பாக ஒரு காப்பி வச்சுக்கோங்க. எக்ஸாம் ஹாலில் கேட்டாங்கன்னா அந்த மினிட்ல போயிட்டு நம்ம ரஷ் ஆகிட்டு இருக்கக்கூடாது. சரிங்களா? அண்ட் இந்த எக்ஸாம் இன்ஸ்ட்ரக்ஷன் பிடிஎஃப் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும். நான் இந்த எக்ஸாம் கிட்ட வந்து நான் எல்லாத்துக்கும் குரூப்பில் ஷேர் பண்ணிடுறேன். குரூப்பில் இல்லாதவங்களுக்கு நான் வாட்ஸ்அப் சேனலில் லிங்க் கொடுக்குறேன். அந்த லிங்க்கில் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. சரியா? அல்லது என்கிட்ட ப்ரைவேட் மெசேஜ் பண்ணி கேளுங்க, நான் உங்களுக்கு இந்த பிடிஎஃப் கொடுத்துட்றேன். ஓகே, இந்த பிடிஎஃபோட அனெக்ஷராகவே நான் அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் பிடிஎஃப் வச்சுருக்கேன். ஸோ நீங்கள் மேலே பார்க்குற கிட் வந்து உங்களோட எக்ஸாம் ப்ரிப்பரேஷனுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் அதுக்கு ஃபாலோயிங்காக வரக்கூடிய இந்த அனெக்ஷர் உங்களோட எக்ஸாம் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். நீங்கள் அட்மிட் கார்ட்லேயே உங்களுக்கு ஒரு லிங்க் கொடுத்துருப்பாங்க. பிடிஎஃபாக டவுன்லோட் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை ரீட் பண்ணிட்டு போங்கன்னு உங்களுக்கு ஒரு லிங்க் கொடுத்துருப்பாங்க. அதை டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி காமன் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஆஸ் யூஷுவல் பார்ட் ஏ வந்து நமக்கு டீட்டெயில்ஸ் கேட்குறது தான். உங்களோட ரோல் நம்பர் தான் என்ரோல் பண்ணணும். உங்களோட ரெஜிஸ்டர் நம்பரை மாற்றி எழுதிடாதீங்க. சரியா? இந்த பேஜை ஃபில் பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக ஃபில் பண்ணுங்கள். ஏன்னா இதில் உங்களுக்கு ஓஎம்ஆர் ஷீட் மாதிரி ஷேடிங், அந்த ஒரு சர்க்கிளை ஷேட் பண்ணக்கூடிய விஷயமும் இருக்கும். சரிங்களா? அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். ரோல் நம்பர், சப்ஜெக்ட் கோட் என்ன,
நீங்கள் பேப்பர் 5ஆ 6ஆ 13ஆ 20ஆ என்ன பேப்பர் எழுத போகிறீங்க, 20னா 20A என்ன பேப்பர் எழுத போகிறீங்களோ அதை ஸ்பெசிஃபிக்காக கோட் வந்து ப்ராப்பராக பண்ணிடுங்க. என்ன மீடியம், எல்லாருமே இங்கிலீஷ் மீடியம் தான். டேட் ஆஃப் எக்ஸாமினேஷன் தயவுசெய்து டேட்டை பார்த்துட்டு போங்க. இது எல்லாத்துக்கும் முன்னாடி என்ன தெரியுமா நம்ம பண்ணணும், நம்மளோட எக்ஸாம் டைம் டேபிள் இருக்குல்ல, 11ஆம் தேதி எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுது கரெக்டா. அந்த 11ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகக்கூடிய அந்த ஷெட்யூலை எடுத்து ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்து பேஸ்ட் பண்ணி வச்சிருங்க. இன்னைக்கு போய் எப்படி அட்மிட் கார்டு எல்லாரும் டவுன்லோட் பண்ணுவீங்களா, டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுப்பீங்களா, அதோட கையோடையே உங்க அட்மிட் கார்டோட ஷெட்யூல்லே அவங்க எக்ஸாம் டைம் டேபிளோடதையும் கொடுத்துருப்பாங்க. ஸோ ஒரு 3 காப்பியாக எடுத்து ஒரு காப்பி வீட்டில் ஒட்டி வச்சிரு, இல்லை நீ எங்கே படிக்கிறியோ அந்த படிக்கிற டேபிளில் வச்சிரு. எக்ஸாம் என்னைக்கு என்ன டேட்ல என்ன எக்ஸாம் தயவு செய்து ஒழுங்காக பார்த்துட்டு போங்க. வேற ஏதோ எக்ஸாமுக்கு இன்னொரு எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் ஆகிட்டு போயிடாதீங்க. கண்டிப்பாக அப்படி பண்ண மாட்டோம், பட் அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். டேட் ஆஃப் த எக்ஸாம், சப்ஜெக்ட் கோட் ஆஃப் த எக்ஸாம் என்ன அப்படிங்கிறது கிளாரிட்டியோட போங்க. அங்கே போய் இருந்துட்டு பக்கத்தில் உள்ளவன்ட்ட லா எக்ஸாம் எத்தனாவது பேப்பரு, டாக்ஸ் எக்ஸாம் எத்தனாவது பேப்பருன்னு உட்காந்து கேட்டுட்டு இருந்தீங்கன்னா இதெல்லாம் என்ன சிஎம்ஏ படிக்குது அப்படின்ற மாதிரி ஆயிடும். சரியா, அதனால சப்ஜெக்ட் கோட் அண்ட் டேட் ஆஃப் எக்ஸாமினேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் ரோல் நம்பர், அட்டண்டன்ஸ் ஸ்டிக்கர் இதெல்லாம் அவங்க பார்த்துப்பாங்க. பட் எந்தெந்த இடங்கள்ல உங்க ஸ்டூடெண்ட்ஸோட டியூட்டி டு ஃபில் த பேப்பர் இருக்கோ அது எல்லாத்தையுமே ப்ராப்பராக ஃபில் பண்ணுங்க. எந்த மிஸ்டேக்ஸும் விட வேண்டாம். அதுக்கு நீங்கள் ஒரு 5 minutes 10 minutes ஸ்பெண்ட் பண்ணாலும் பிரச்சனை இல்லை. ஃபர்ஸ்ட் எக்ஸாம் மட்டும்தான் அந்த டைம் எடுத்துக்கும். செகண்ட் எக்ஸாம்ல இருந்து உங்களுக்கு கொஞ்சம் ப்ராக்டிஸ் கிடைச்சிரும். 2வது பேப்பர் 3வது பேப்பர் எழுதும்போது ஒரு ப்ராக்டிஸ் கிடைச்சிரும். சரியா, ஸோ அதனால இந்த ஃபர்ஸ்ட் பேஜை ஃபில் பண்ணுறது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கட்டும். அடுத்தது எம்சிக்யூஸ். எம்சிக்யூஸ் நமக்கு உங்களுக்கு தெரியும், 15 கொஷின் கேட்பாங்க. ஒரு கொஷினுக்கு 2 marks. என்னை பொறுத்தளவில் அடுத்த 9 நாள் நீங்கள் ஒரு 6 மணி நேரம் படிக்கிறீங்க அப்படின்னா அதில் 2 to 2.5 hours மேக்ஸிமம் 3 ஹவர்ஸ்னாலும் எம்சிக்யூஸ் போட்டு பார்க்குறதுல நல்லா ப்ராக்டிஸ் வச்சுக்கோங்க. என்னென்னலாம் மெட்டீரியல் கிடைக்குதோ எதுலாம் எம்சிக்யூஸ் எடுத்து ப்ராக்டிஸ் பண்ண முடியுமோ எல்லாமே பண்ணுங்க. சரி, எம்சிக்யூக்கு எதெல்லாம் பெட்டர் மெட்டீரியல் அப்படின்னா ஃபர்ஸ்ட் உங்களோட ஸ்டடி மெட்டீரியல் தான். ஈச் அண்ட் எவ்ரி சப்ஜெக்ட் புக் பேக்கில் உங்களுக்கு ஒரு எம்சிக்யூஸ் கொடுத்துருக்காங்களா, அதை நல்லா தரவு பண்ணுங்க. அடுத்தது ப்ரீவியஸ் இயரோட கொஸ்டின் பேப்பர்ஸோட 1 words எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணுங்க. தென் இந்த எம்டிபி, அடுத்தது எம்சிக்யூ பேங்க்னே நம்மளோட இன்ஸ்டியூட்டோட வெப்சைட்லேயே அவைலபிளாக இருக்கு, அதை எடுத்தும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணலாம். அல்லது நம்ம அகாடமியில் பெய்டு மெட்டீரியலும் ப்ரொவைட் பண்ணுறோம், அதை வாங்கி கூட நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணலாம். எனிவே உங்களுக்கு இந்த 15 கொஸ்டின்ஸுமே கரெக்ட் ஆச்சு அப்படின்னா உங்களோட அந்த பேப்பர் கிளியரிங்க்கு வேற எதுவுமே தேவையில்லை. இந்த எம்சிக்யூஸே உங்களோட மார்க் அவ்வளோ தூரம் என்ஹான்ஸ் பண்ணி கொடுத்துரும். ரைட்டா, என்ன பொறுத்தளவில் பாசிங் மார்க் அப்படின்னா 55 தான். 40 மார்க் எடுத்தா போதும், ஆனால் குரூப் கிளியர் ஆகணும்ல. அப்போ ஒரு பேப்பருக்கு 50 to 55 மார்க்காவது ஸ்கோர் பண்ணாதான் நல்லா இருக்கும். அதில் உங்களுக்கு 30 marks எம்சிக்யூவே கொடுத்துருச்சுன்னா பேலன்ஸ் 25 marks நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் எடுத்துட முடியாதா? தியரி கொஷின்லேயே நீங்கள் 14 marks அடிச்சிடலாம். ரைட்டா, அது போக ஒரு 10-15 மார்க் தானே, ஈஸியாக ஸ்கோர் பண்ணிடலாம். ஸோ எம்சிக்யூக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாலே உங்கள் பேப்பரோட 50+ மார்க்கை யாராலையும் அசைக்க முடியாது. சரியா, ஸோ எம்சிக்யூக்கு நல்லா இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. ஒருவேளை 1 or 2 கொஷின்ஸ் உங்களுக்கு மிஸ்டேக் விழுதுனாலும் அட்லீஸ்ட் 26 to 28 மார்க்ஸாவது நீங்கள் போடணும். இதை நீங்கள் இங்கே எடுத்துட்டீங்க அப்படின்னா டெஃபினட்டாக உங்களால் டிஸ்கிரிப்ஷனில் ஒரு grip கிடைச்சிரும். ரைட்டா, அந்த 70 marks போர்ஷன் இருக்குல்ல அதில் ஒரு grip கிடைச்சிரும். பேப்பர் கிளியரிங்க்கு அக்ரிகேட் வர்றதுக்கெல்லாம் பெரிய ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எம்சிக்யூ தானே கடைசி நேரத்தில் பார்த்துக்கலாம், விட்டுறாதீங்க. எம்சிக்யூ இங்கே 1 word கிடையாது, 2 marks. ஸோ ரொம்ப 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 கேர்ஃபுல்லாக இருக்கணும், ரொம்ப கேர்ஃபுல்லாக மூவ் பண்ணணும். சரிங்களா, அண்ட் அதுவுமே OMR ஷீட்டில் தான் கொடுப்பாங்க. உங்கள் ஆன்சர் மைண்டில் ஒன்று கரெக்டாக இருக்கும், ஆனால் ஷேட் பண்ணுறது வேறு எதையாவது ஷேட் பண்ணிடக்கூடாது. தேர்ஃபோர் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக எய்தர் ப்ளூ பென் ஆர் பிளாக் பென் என்ன யூஸ் பண்ண போகிறீங்களோ அதை வச்சு ப்ராப்பராக அதை ஷேட் பண்ணுங்கள். போத் இன்டர் அண்ட் ஃபைனலுக்கு இது காமன் இன்ஸ்ட்ரக்ஷன் தான். ஒருவேளை ஒரு ஆன்சருக்கு 2-3 ஷேடிங் கொடுத்தாலோ அல்லது ஒன்று கிளாரிட்டியாக இல்லைனாலோ ஆட்டோமேட்டிக்காக அதுக்கு வேலிடேட் பண்ண மாட்டாங்க. ஃபார்ச்சுனேட்லி நமக்கு நெகட்டிவ் மார்க்கிங் எதுவும் கிடையாது. பட் ப்ரிப்பேர் பண்ணக்கூடியதை நீங்கள் எழுதக்கூடியதை ரொம்ப கிளாரிட்டியோடு எழுதுறது ரொம்ப இம்பார்ட்டண்ட். சரியா, அண்ட் எண்ட் ஆஃப் த பேப்பர் உங்களுக்கு சிக்னேச்சர் கேட்பாங்க, ப்ராப்பராக கொடுத்துருங்க. அடுத்தது ஆஸ் யூஷுவல் 70 மார்க்ஸுக்கு எப்படி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கீங்களோ அந்த மாதிரி எழுதுங்க. எப்படி ப்ரெசென்ட் பண்ணணுன்றதையும் சொல்கிறேன். சரிங்களா, இதான் உங்களோட ஃபஸ்ட்டு ஷீட் ஆஃப் எக்ஸாமினேஷன் பார்ட் ஏ அப்படிங்கிறதுல மீடியம் இங்கிலீஷை ஷேட் பண்ணணும். சரிங்களா, நீங்கள் பாட்டுக்கு டிக் அடிச்சுட்டு வந்துடாதீங்க, இதை ப்ராப்பராக ஷேட் பண்ணணும். சப்ஜெக்ட் என்ன, சப்ஜெக்ட் கோடுக்கு ரிலவெண்ட்டான
அந்த பாக்ஸை வந்து ப்ராப்பராக ஷேட் பண்ணணும். சரியா? அடுத்து எந்த பேப்பர் 20, ஏன்னா இது வந்து ஃபார் ஃபைனல் ஸ்டூடெண்ட்ஸ், பர்டிகுலர்லி குரூப் 4 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சொல்கிறேன். 20ல் நமக்கு வந்து ஏபிசின்னு 3 ஆப்ஷன் இருக்குது. நம்ம SPMBV தானே ப்ரிப்பேர் பண்ணுறோம். SPMBV வந்து பேப்பர் 20A எல்லாருக்கும் தெரியும், இருந்தாலும் ரீகன்ஃபார்ம் பண்ணுறேன். 20A சரிங்களா? இதை கேர்ஃபுல்லாக ஷேட் பண்ணிடுங்க. தென் உங்களோட அட்மிட் கார்டில் ரோல் நம்பர் கொடுத்துருப்பாங்க. சரியா? அட்மிட் கார்டில் உள்ள ரோல் நம்பர் தான் இங்கே எடுத்து எழுதி ஷேட் பண்ணணும். ரெஜிஸ்டர் நம்பரை இதையும் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிடாதீங்க. ரோல் நம்பர் திரும்ப திரும்ப சொல்கிறேன், ரோல் நம்பரை எழுதி இங்கே கீழே ரெலவெண்ட்டான ஷேட்ஸ் பண்ணி முடிச்சிடுங்க. அண்ட் டேட் ஆஃப் த எக்ஸாம் கரெக்டாக கொடுத்துருங்க, மந்த் இயர்லாம் கரெக்டாக கொடுத்துருங்க. ரோல் நம்பரை வேர்ட்ஸில் சொல்கிறாங்க, இந்த வேர்ட்ஸில் எழுதும்போது 22,33,000 அப்படின்னு எழுதிடக்கூடாது. 2244ன்னு ஒரு சிங்கிள் நம்பருக்கும் என்ன வேர்டிங்ஸ் உண்டோ அதை தான் எடுத்து எழுதணும். சரிங்களா? அடுத்து என்ன குரூப் எழுத போறீங்க, சப்ஜெக்ட் நேமை ஃபுல்லாக எழுதணும். நம்ம லானா வெறும் லான்னு படிச்சுட்டு வந்திருப்போம், அப்படி எழுதக்கூடாது. சரிங்களா? பிஸ்னஸ் லா அண்ட் எத்திக்ஸ், ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங், டைரக்ட் டேக்ஸ் அண்ட் இன்டைரக்ட் டாக்ஸேஷன் அப்படின்னு ஈச் அண்ட் எவ்ரிதிங் நீங்கள் டீட்டெயிலாக எழுதணும். சரி, நான் அது எதில் போய் பார்க்குறது, எனக்கு தெரியாதுல அப்படின்னா முதல்ல ஃபஸ்ட்டு படிக்கும்போதே அதோட கிளாரிட்டி வேணும். சரிங்களா? ரெண்டாவது, உங்களோட அட்மிட் கார்டு இருக்கலாம், அதுலேயே உங்களுக்கு ஷெட்யூல் கொடுத்துருப்பாங்கல்ல, எக்ஸாம் டைம் டேபிள். அந்த டைம் டேபிள்லேயே உங்களோட சப்ஜெக்ட் கோடு, சப்ஜெக்ட் நேமு, டீட்டெயில், ஃபுல் நேம் எல்லாமே இருக்குது. அதை காப்பி பண்ணி கூட எழுதிக்கலாம். அல்லது உங்களோட கொஸ்டின் பேப்பர் கொடுப்பாங்கல்ல கையில், அந்த கொஸ்டின் பேப்பர்லையும் இந்த நேமு எல்லாமே இருக்கும். அதை ரெஃபர் பண்ணியாவது எழுதுங்க. தயவு செய்து வேற ஏதோ சப்ஜெக்ட்ல போய் இதை எழுதிடக்கூடாது. அதுதான் திரும்ப சொல்றேன், என்ன டேட்டு, என்ன பேப்பர் எழுத போறோம், என்ன அந்த பேப்பருக்கான சப்ஜெக்ட் கோட் என்ன, இதெல்லாம் தெளிவா மைண்ட்ல வச்சுட்டு எழுதுங்க. சரியா? ஒருவேளை அடிஷ்னல் ஷீட்ஸ் ஏதாவது வாங்கினீங்க, உங்களுக்கு சஃபிஷியன்ட்மா. சரிங்களா? என்ன புக்லெட் கொடுக்குறாங்களோ அதுவே சஃபிஷியன்ட். எக்ஸ்ட்ரா பேப்பர் தேவைப்படாதுன்னு நான் நினைக்கிறேன். ஒருவேளை நீங்க எக்ஸ்ட்ரா பேப்பர்ஸ் எதுவும் வேணும் அப்படின்னா அஃப்கோர்ஸ் இன்விஜிலேட்டர்கிட்ட கேளுங்க, அவங்க உங்களுக்கு அசஸ் பண்ணுவாங்க. எவ்வளோ அடிஷ்னல் ஷீட் வாங்கினீங்களோ அதை ஃபைனலாக இங்கே எழுதுறதுக்கு மறந்துடாதீங்க. எதுக்காக அப்படின்னா ட்ராவல் பண்ணி போகுது நம்மளோட பேப்பர்ஸ் இல்லைங்களா? அதில் ட்ராவல் பண்ணி போகும்போது ஏதாவது பேப்பர் மிஸ் அவுட் ஆகிட்டு அப்படின்னா மோஸ்ட்லி அதுக்கு சான்ஸ் வந்து சுத்தமாக கிடையாது. ஒருவேளை ஏதாவது ஒரு டேமேஜ் ஆகும் பட்சத்தில் இந்த டாப் ஷீட் என்னைக்குனாலும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பேப்பர். சரிங்களா? இந்த டாப் ஷீட்டில் எத்தனை ஷீட்ஸ் வச்சுருக்கீங்கன்றதை எழுதிட்டீங்கன்னா இஃப் இன்கேஸ் ஏதாவது மிஸ் ஆனால் கூட அதை ரீசெக் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. சரிங்களா? அதனால் ஏதாவது அடிஷ்னல் ஷீட் வாங்கினீங்க அப்படின்னா அதை டெஃபினட்டாக இங்கே எழுதுங்க. அதுக்கும் ஒரு பர்பஸ் இருக்குது, சும்மா ஒன்றும் இந்த காலம் கொடுக்கல அவங்க. சரிங்களா? அடுத்தது MCQs பார்ட். 15 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அந்த 15 கொஸ்டினுக்கு ப்ராப்பர் ஆன்சர் ஷேட் பண்ணுங்கள். MCQக்குலாம் மேக்ஸிமம் 20 to 25 மினிட்ஸ் எடுத்துக்கோங்க. அதுக்கு மேலே டைம் எடுத்து டயத்தை வேஸ்ட் பண்ணாதீங்க. சரியா? ஒரு மாதிரி ஒர்க்கிங்ஸ்லாம் நிறைய இருக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப டஃப்பாக இருக்கும் பட்சத்தில் அதை போய் என்ன செய்யாதீங்க, டைம் ஸ்ட்ரக் ஆகி அதில் நிற்காதீங்க. சரியா? டிஸ்கிரிப்ஷன் முடிச்சுட்டு என்னைக்குமே எக்ஸாமோட டைமிங் 3 ஹவர்ஸாக இருந்தாலும் உங்களுக்கு 2 hours 45 மினிட்ஸ் தான். அந்த 2 hours 45 மினிட்ஸில் நீங்கள் எக்ஸாமை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு எனிவே அந்த 15 மினிட்ஸ் நீங்கள் செக் பண்ணணும். உட்காந்து ஆன்சரை லைன் பை லைன்லாம் நான் ரீட் பண்ண சொல்லலை. யாராக இருந்தாலும், இன்ட்ரா இருந்தாலும் சரி, ஃபைனலாக இருந்தாலும் சரி, அந்த 15 மினிட்ஸ் லாஸ்ட் 10 மினிட்ஸ் என்ன செய்யணும்னா கொஸ்டின் நம்பர்லாம் கரெக்டாக போட்டிருக்கீங்களான்றதை செக் பண்ணணும். அந்த 10 மினிட்ஸில் 1 or 2 மினிட்ஸ் நீங்கள் இந்த ஏதாவது MCQ ஹோல்ட் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா அதை யூஸ் பண்ணிக்கலாம். என்னைக்குமே கடைசி MCQ போட்டுக்கலாம்னு நினைக்காதீங்க. MCQல 30 மார்க் உள்ள இருக்கு, கடைசி போட்டுக்கலான்ற தாட்டும் இருக்கக்கூடாது. ப்ராப்பரா பேட்டர்ன் என்னவோ அதே மாதிரி ஃபாலோ பண்ணீங்கனாலே பெட்டர். சரிங்களா? டிஸ்கிரிப்ஷன் தொடும்போது உங்களுக்கு என்ன கொஸ்டின் நல்லா தெரியுதோ அதை நீங்க ஃபர்ஸ்ட் எழுதி கொண்டு வரலாம். அது 8வது கொஸ்டினா இருந்தாலும் சரி, 2வது கொஸ்டினா இருந்தாலும் சரி, 7வது கொஸ்டினா இருந்தாலும் சரி, ஃபர்ஸ்ட் நீங்க எழுதக்கூடிய கொஸ்டின் நீங்க என்ன நல்லா ப்ரிப்பேர் பண்ணிருக்கீங்களோ ஃபர்ஸ்ட் பிரசன்டேஷன் சூப்பரா பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு ரெலவெண்ட்டாக அசஸ் பண்ணக்கூடியதை நீங்கள் பேப்பரில் கொடுக்கலாம். சரிங்களா? MCQஸை மட்டும் விட்டுறாதீங்கம்மா, 15ம் அட்டன் பண்ணுங்க. ஏன்னா நெகட்டிவ் மார்க்கிங் கிடையாது. சரிங்களா? அதனால கான்ஃபிடென்ட்டாக உள்ள ஆன்சர் நல்லா பண்ணிடுங்க. ஒரு மாதிரி டபுள் சைடு வருது, இந்த சென்ஸ் 2 ஆன்சர் ஒன்று போல இருக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னா கொஞ்சம் லாஜிக்கலாக திங்க் பண்ணி பாருங்க. என்னதான் நம்ம கான்செப்ஷுவல் அண்டர்ஸ்டாண்டிங் எடுத்திருந்தாலும் கேஸ் ஸ்டடிஸ் மாதிரிலாம் ஒரு சில விஷயங்கள் கொடுக்கும்போது ஒரு லாஜிக்கல் ஸ்டாண்ட் எடுத்து யோசிச்சு பாருங்க. அதில் உங்களுக்கு கரெக்டான ஆப்ஷன் வரும், அந்த ஆப்ஷனை சூஸ் பண்ணுங்க.
சரியா? மேக்ஸிமம் எல்லாமே படிச்சுட்டு போறது பெட்டர். அந்த இதில் நீங்கள் ஸ்ட்ராங்காக கொடுக்கக்கூடிய ஆன்சர் தான் 100% கரெக்டாக இருக்கும். ஆனாலும் ஒரு சில நேரங்களில் டஃப்பாக இருக்கும்போது அதை விட்டுட்டும் வந்துடாதீங்க, ப்ராப்பராக அட்டன் பண்ணிட்டு வாங்க. இந்த மேலே சொல்லியிருக்காங்க பார்த்தீங்களா, இந்த கட் பண்ணி வைக்கிறது, அடுத்து டாட் வைக்கிறது, சின்னதாக டாட் வைக்கிறது, டிக் போடுறது, இதெல்லாம் பண்ணக்கூடாது. கரெக்ட் மெத்தட்னா என்ன, ஒரு இதில் ஒரு ஆப்ஷனில் ஏ தான் அப்படின்னா அந்த ஏ சர்க்கிளை ஃபுல்லாக ஷேட் பண்ணணும், சர்க்கிள்குள்ளார ஷேட் பண்ணணும். நீங்கள் பாட்டுக்கு இப்படி ஷேட் பண்ணிடாதீங்க, சரியா? ஹோப் இது எல்லாருக்கும் தெரியும், பட் இருந்தாலும் சொல்கிறேன், சரியா? ப்ராப்பர் ஷேடிங் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. ஷேடிங் ஒழுங்காக இல்லைன்னா இன்வாலிடேட் பண்ணிடுவாங்க. அண்ட் இங்கே உங்களோட சிக்னேச்சர் கொடுத்துருங்க, இங்கே இன்விஜிலேட்டர் சிக்னேச்சரை வாங்கிடுங்க, மறந்துடாதீங்க, சரியா? இதுதான் பார்ட் ஏ அண்ட் பி ஆஃப் த செக்மெண்ட்டு. யாருக்கு எதுவும் டவுட் இருக்காமா? எல்லாத்துக்கும் இன்ட்ருக்கும் இப்படி தான் இருக்கும், ஃபைனலுக்கும் இப்படி தான் இருக்கும். எனி டவுட்? இப்போ ஒரு ஃப்ரண்ட் பேஜ் எப்படி இருக்கும்னு பார்த்துட்டீங்களா? எதுவும் டவுட் இருக்கா? ஓகே, டன். ஸோ நெக்ஸ்ட்டு வாய்ஸ் கிளியராக இருக்கா? எல்லாராலையும் ஃபாலோ பண்ண முடியுதா? ஓகே, டன். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் காமன் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், நீங்கள் கையில் எப்பயுமே அட்மிட் கார்டு கையில் வச்சுக்கோங்க. அடிஷன் டு த அட்மிட் கார்டு உங்களோட ஆதார் ப்ரூஃப் ஏதாவது ஒன்று கையில் வச்சுக்கோங்க. ஆதார் ஆர் எனி ஐடென்டிட்டி ப்ரூஃப் கையில் வச்சுருக்கிறது பெட்டராக இருக்கும், சரிங்களா? அண்ட் எப்பயுமே எக்ஸாம் உங்களுக்கு மார்னிங் செஷன் அப்படின்னா 9:45க்கு கொஸ்டின் பேப்பர் கொடுத்துருவாங்க. ஆஃப்டர்நூன் செஷன் அப்படின்னா 1:45க்கு கொஸ்டின் பேப்பர் கொடுத்துருவாங்க, சரிங்களா? ஃபைனலுக்கு மார்னிங், இன்டருக்கு ஆஃப்டர்நூன், கரெக்டா? ஸோ மார்னிங் செஷனில் 9:45 தானே எக்ஸாம், கொஸ்டின் பேப்பர் காமன் நேரத்துக்கு முன்னாடியே கொடுத்துட்றாங்க. நம்ம எழுதுறது என்னவோ 10 மணிக்கு தானே ஆரம்பிக்க போகிறோம், ஒரு 9:30க்கு போகலாம் அப்படின்னு சொல்லி 9:30க்கு போய் எக்ஸாம் ஹாலில் நிற்கக்கூடாது. ஒரு 9 o'clock போயிருங்க. கேம்பஸ்குள்ளே 9 o'clock போயிருங்க. எல்லாருக்குமே இன்ஜினியரிங் காலேஜ் தான் போட்டிருப்பாங்க இல்லையா, 9 o'clock போயிருங்க. அதே மாதிரி 1:45க்கு கொஸ்டின் பேப்பர் கொடுக்குறாங்கன்னா நீங்கள் 1 o'clock அங்கே ஹாலுக்குள்ளே இருக்கணும். இந்த சென்ஸ் கேம்பஸ்குள்ளேயாவது போயிருங்க. லாஸ்ட் மினிட்ல தயவு செய்து ரஷ் பண்ணாதீங்க, சரியா? எவ்ரி எக்ஸாம்ஸ் உங்களுக்கு 10 மணிக்குன்னா 9:45க்கு கொஸ்டின் பேப்பர் கையில் கிடச்சிரும். சரி, அந்த காமன் நேரம் நான் என்ன பண்ணுறது? அப்போதான் நான் வந்து ஃப்ரண்ட் பேஜை ஃபில் பண்ணுவேன், அப்போதான் நான் வந்து உட்காந்து ப்ரேயர் பண்ணிட்டு இருப்பேன். எல்லாம் முடிச்சுட்டு தான் நீ ஹாலுக்குள்ளே போகிற, சரியா? எல்லா ப்ரேயரும் நல்லா பண்ணிட்டு ஹாலுக்குள்ளே போ. ஆனால் உள்ளே போய் அந்த 15 minutes உன் கையில் கொஸ்டின் பேப்பர் வந்துருச்சு, ரைட்டா? நீ 6 months கஷ்டப்பட்டு ஹார்ட் ஒர்க் பண்ணது அந்த கொஸ்டின் பேப்பர் என்னன்னு பார்க்கறதுக்கு தானே. ஆனால் அந்த 15 minutes நம்ம அந்த கொஸ்டின் பேப்பரை பார்க்கவே மாட்டோம். கஷ்டப்பட்டு படித்ததே அதை பார்த்து ஒழுங்காக எக்ஸாம் எழுதணுன்றதுக்காக தான். ஆனால் அதில் என்ன சொல்லியிருக்கான்றதை கண் கொடுத்து பார்க்கவே மாட்டோம். அந்த 15 minutes நம்ம வேற ஏதாவது ஒரு விஷயத்துக்கு ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருப்போம். தயவு செய்து அதை பண்ணாதீங்க. அந்த 15 minutes கொஸ்டின் பேப்பருக்காக கொடுக்குறாங்க, சரியா? அந்த கொஸ்டின் பேப்பருக்காக கொடுக்கக்கூடிய அந்த 15 minutes இல்லை, அவங்க என்ன செய்ய சொல்கிறாங்களோ அந்த 15 minutesல அதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்க. உங்களை ஃப்ரண்ட் பேஜ் ஃபில் பண்ண சொன்னாங்கன்னா ஃப்ரண்ட் பேஜ் ஃபில் பண்ணுங்க. கொஸ்டின் பேப்பர் ரீட் பண்ண சொன்னாங்கன்னா கொஸ்டின் பேப்பர் ரீட் பண்ணுங்க. கொஸ்டின் பேப்பர் ரீட் பண்ணுற டயத்தில் தயவு செய்து வேற எதுவும் பண்ணாதீங்க. கிளியராக ஒரு லைன் சொல்லியிருக்காங்க பாருங்க, this time is purely for reading the question paper and planning by the student. 15 நிமிஷத்துல தான் நீ அடுத்த 3 மணி நேரம் என்ன பண்ண போறேன்றத பிளான் பண்றதுக்கு அவங்களே டைம் தர்றாங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க, வேற எந்த காம்படிட்டிவ் எக்ஸாம்லையும் இப்போ இந்த 15 minutesலாம் கொடுக்கறது கிடையாது, ரைட்டா? சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் நிறைய கண்டக்ட் பண்றாங்க. அதுல முக்காவாசி டஃப்பான காம்படிட்டிவ் எக்ஸாம் எதுக்குமே இந்த 15 minutes கொடுக்கறது கிடையாது. அவங்களுக்கு தெரியும் இந்த 15 minutesோட அருமை என்னன்னு. ஸோ இருக்கிற நம்ம ப்ராப்பரா யூட்டிலைஸ் பண்ணணும், ரைட்டா? அந்த 15 minutes கொஸ்டின் பேப்பரை எடுத்து நீ 1 word உட்காந்து ட்ரை பண்றேன், 1 wordக்கு இதுதான் ஆன்சர்னு உட்காந்து மார்க் பண்றேன்னா 10 1 word 5 1 word பார்த்துட்டு இருக்கும் போதே 15 நிமிஷம் ஓடிடும், ரைட்டா? பின்ன எல்லா ஹோல் கொஸ்டின் பேப்பரையும் ஒரு வியூ கொடு, சரியா? அந்த எக்ஸாம்ல என்னென்ன கொஸ்டின் பேப்பர் அட்டன் பண்ண, எம்சிக்யூஸ் 15 நீ அட்டன் தான் பண்ண போற, சரியா? ஸோ அதை ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம் கூட எது எது ஈஸியா இருக்கு எது எது டஃப்பா இருக்குன்றது மட்டும் ஒரு கிளான்ஸ் விட்டுட்டு ஹோல்ட் பண்ணி வச்சிரு. அதுக்கு உட்காந்து ஆன்சர் நான் போட போறேன் அப்படின்னு சொல்லி கொஸ்டின் பேப்பர்ல உட்காந்து டிக் அடிச்சுட்டு இருக்காதீங்க. இதெல்லாம் நடப்பீங்க, சரிங்களா? அந்த மாதிரி நடத்தாம தயவு செய்து ரீட் மட்டும் பண்ணுங்க. 70 marks பேட்டர்ன் இருக்குல்ல, பார்ட் சி செக்ஷன், அந்த பார்ட் சி செக்ஷன்ல 7 கொஸ்டின்ல 5 தானே அட்டன் பண்ண போறோம்.
அந்த 5 என்னெல்லாம் அட்டன் பண்ண போறோம், எதுலாம் நமக்கு சூப்பரா தெரியும், எதுல நம்ம வந்து டைம் எடுத்துக்கிற மாதிரி இருக்கும், எது ரொம்ப கஷ்டமா இருக்கு, இந்த 3 கேட்டகரியா கொஸ்டினை பிரிச்சு 5 ப்ராப்பரா சூஸ் பண்ணுங்க. ரெண்டாவது கொஸ்டின் அட்டன் பண்ணிட்டு எனக்கு 2ல வந்து ஏ தெரியல, அதனால நான் என்ன பண்ண போறேன்னா 2ல வந்து ஏ தெரியல, அதனால நான் என்ன பண்ண போறேன் 2ஏன்னு போட்டுட்டு அதை அடிச்சுட்டு திரும்ப நான் வந்து தேர்ட் கொஸ்டின் எழுதுறேன்னு தயவு செய்து பண்ணாதீங்க. சரியா? ஒரு கொஸ்டின் அட்டன் பண்ண போறீங்க அப்படின்னா அந்த கொஸ்டின் ப்ராப்பரா இருக்கணும். அதுக்கு தான் அந்த 15 நிமிஷம். ஸோ 15 மினிட்ஸ் வந்து கொஸ்டின் பேப்பர் ரீடிங் தான். திரும்ப திரும்ப சொல்றேன், முதல் கொஸ்டினுக்கு மட்டும்தான் நமக்கு அந்த பயம்லாம் இருக்கும். 4வது எக்ஸாம் எழுதும்போது எப்படா எக்ஸாம் முடியும்ன்ற ஒரு ஹைப் தான் இருக்குமே தவிர கையில என்ன இருக்குன்னே நமக்கு ஓடாது. ஆனா அந்த 4வது பேப்பரும் ஒரு டிசைடிங் ஃபேக்டர் தான் நம்மளோட அக்ரிகேட் மார்க்குக்கு. ஸோ தயவு செய்து எல்லா பேப்பர் ஆஃப் எக்ஸாமினேஷனையும் ஃபர்ஸ்ட் மாதிரியே ட்ரீட் பண்ணுங்க. மொதல் எக்ஸாம் எப்படி பண்ணியிருந்தாலும் செகண்ட் எக்ஸாமுக்கு அதே இன்புட்டை கொடுத்து அதே எஃபோர்ட் போடணும். சரியா? ஸோ 15 மினிட்ஸ் ஒழுங்காக யூட்டிலைஸ் பண்ணுங்க. அதுக்கப்புறம் எக்ஸாம் கமெண்ட்ஸ் பண்ண சொன்ன உடனே ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிருங்க. ஹரிபரியாக ஸ்டார்ட் பண்ணாதீங்க. 3 hours ரொம்ப ரொம்ப சஃபிஷியன்ட் டைம் தான். ரிலாக்ஸ்டாக பண்ணுங்க. நிறைய டைம் இருக்குன்னு சொல்லி ரொம்ப லெஷர்டாகவும் மூவ் பண்ணாதீங்க. நிறைய பேர் என்ன பண்ணுறீங்கன்னா, நான் ரிவிஷன் எக்ஸாமில் பார்த்த வரையிலும் ஃபஸ்ட்டு நீங்கள் அந்த எக்ஸாமை எழுதுறதுக்கு அவ்வளோ அழகாக பொறுமையாக நிறுத்தி நிதானமாக எழுதிருக்கீங்க. சூப்பராக இருந்தது, ப்ரெசன்டேஷன் நல்லா தான் இருந்தது, இல்லைன்னு சொல்லலை. ஆனால் 5 கொஸ்டினும் எழுதுறதுக்கு டைம் வேணும்ல. ஒரு கொஸ்டினுக்கு 1 மணி நேரம் போட்டிங்கன்னா 5 கொஸ்டின் நம்ம எப்போ எழுதுறது? ஸோ ப்ராப்பர் டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணுங்க. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி எம்சிக்யூக்கு 20 to 25 மினிட்ஸ், எக்ஸ்டெண்ட் ஆச்சுன்னா 30 மினிட்ஸ். அதுக்கு மேலே நம்ம எதுவுமே கொண்டு போக வேண்டாம். ஓகேவா? ஒரே ஒரு நிமிஷம். ஸோ எஸ், அந்த 15 மினிட்ஸ் ப்ராப்பராக ஷெட்யூல் பண்ணிக்கோங்க. அதில் ப்ராப்பர் பிளானிங்கும் பண்ணிடுங்க. அடுத்து என்ன பண்ண போகிறீங்க அப்படிங்கிறதுக்கான ப்ராப்பர் பிளானிங். ஓகேவா? அண்ட் ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்கள் அட்மிட் கார்டோட ஓட்டர் ஐடி, டிரைவிங் லைசன்ஸ், மோஸ்ட்லி ஆதார் கார்டு கையில் வச்சுக்கோங்க. கண்டிப்பாக அதோட அசிஸ்டன்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இல்லைன்னா நம்ம இன்ஸ்டியூட்டில் ரெஜிஸ்டர் பண்ணும்போதே ஒரு ஐடி கார்டு இருக்கும் இல்லையா, அந்த ஐடி கார்டை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏதாவது ஒரு விஷயம் இன்விஜிலேட்டரோட எக்ஸாமினேஷனுக்கு தேவைப்படும் அலாங் வித் த அட்மிட் கார்டு. உங்கள் அட்மிட் கார்டை கேரி பண்ணுறதுக்கு மறந்துடாதீங்க. இன்னைக்கே செஷன் முடிஞ்சோடனே போய் பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சிடணும். சரியா? ஸோ இதுதான் ஜென்ரலான விஷயங்கள். அண்ட் எப்பயும் போல் ஸ்டேஷ்னரி ஐட்டம் ப்ராப்பராக எடுத்துகிட்டு போங்க. தியரி பேப்பர் தானே, எதுக்கு கேல்குலேட்டர் அப்படிலாம் எடுக்கக்கூடாது. வீட்டை விட்டு இறங்குறதுக்கு முன்னாடி பேகை ஒன்ஸ் ரீசெக் பண்ணணும். எடுத்து வைக்கும்போது செக் பண்ணியிருப்பீங்க, வீட்டில் யாராவது ஒருத்தவங்க செக் பண்ணி தான் அனுப்பியிருப்பாங்க. ஆனால் நீ ஸ்லிப்பர்ஸ்லாம் மாட்டினதுக்கப்புறம் கண்டிப்பாக ஒரு ட்ரிப்பு பேகை ஓப்பன் பண்ணி உள்ளே பென்சிலு, பென்னு, எரேசரு, ஸ்கேல் இதெல்லாம் தேவையான்னு கேட்டால் எடுத்து வச்சுக்கோ. நீ உள்ளே யூஸ் பண்ண போகிறது என்னவோ பென்சிலும் பென்னும் மட்டும்தான். பட் பென்சில்னால் ஒர்க்கிங்ஸ்க்கு பேக் சைடில் யூஸ் பண்ணுங்கள். எக்ஸாமில் உள்ளே ஏதாவது எழுதும்போது உட்காந்து பென்சில் யூஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடாது. ஃபுல் அண்ட் ஃபுல் பென் மட்டும்தான். பென்சிலில் வச்சு ஏதாவது ஒரு பேராகிராஃப் எழுதுனீங்கன்னா அதெல்லாம் வேலிடேட் பண்ண மாட்டாங்க. தயவுசெய்து அதெல்லாம் பண்ணாதீங்க. சரியா? பென்னை வச்சு ப்ராப்பர் ஒர்க்கிங் கொடுங்க. அண்டர்லைன் பண்ண போகிறீங்க, ஹைலைட் பண்ண போகிறீங்கன்னா பென்சில்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். சரியா? மற்றபடி எரேசர், தேவைப்படக்கூடிய ஐட்டம் எல்லாத்தையும் எடுத்துக்கோங்க. மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், கேல்குலேட்டர் இருக்கான்னு கையில் எடுத்து ஒரு ட்ரிப் பாருங்க. நான் பார்த்தேன் இருந்த மாதிரி தான் இருந்துச்சுன்னா இருக்கக்கூடாது. நான் சொன்ன மாதிரி வீட்டை விட்டு இறங்குறதுக்கு முன்னாடி கேல்குலேட்டர் இருக்கான்னு ஒன்ஸ் ஃபிசிக்கலாக கையில் எடுத்து பாருங்க. இருக்கா, பேகுக்குள்ளே வைங்க. எடுத்து பார்த்துட்டு வெளியே வச்சுட்டு வந்துட்டேன்னு சொல்லக்கூடாது. சரியா? எடுத்து ஒன்ஸ் செக் பண்ணிட்டு திரும்ப பேக்குள்ளே வச்சுட்டு எடுத்துட்டு வாங்க. ரொம்ப டீஹைட்ரேட்டடாக இருப்பீங்க அப்படின்னா ஒரு வாட்டர் பாட்டில், சின்ன வாட்டர் பாட்டில் கையில் வச்சுக்கோங்க. எனிவே எக்ஸாம் ஹாலில் இருக்கும் கேனு, பட் ஸ்டில் நம்ம கையில் ஒரு ப்ரிகாஷனரியாக ஒரு வாட்டர் பாட்டில் கையில் வச்சுக்கோங்க. உள்ளே கேரி பண்ண விடுவாங்க. மற்றபடி உங்களுக்கு இந்த எக்ஸாமினேஷன் பேட் இதெல்லாம் தேவைப்படாது. உங்களுக்கு ஆனால் ஹேண்ட் ரைட்டிங் ஒழுங்காக வராதுன்ற பட்சத்தில் ஒரு டிரான்ஸ்பரண்டான பேட் வச்சுக்கோங்க. அதாவது எந்த டிசைனும் போடாமல், பொம்மை படம்லாம் போடாமல் இருக்கும்ல, அந்த மாதிரி ஒரு பேட் வச்சுக்கிட்டிங்கன்னா பெட்டராக இருக்கும். மற்றபடி வாட்சை பொறுத்தளவில் சாதாரண வாட்ச் கட்டிட்டு போங்க. இந்த ஸ்மார்ட் வாட்ச்சு, அப்புறம் வேறு ஏதாவது ஒரு டிசைன் வச்ச வாட்ச்சு, அந்த மாதிரிலாம் எதுவும் தேவையில்லை. சிம்பிளான சாதாரண வாட்ச் கட்டிப்போங்க. மோஸ்ட்லி ஸ்மார்ட் வாட்ச் கண்டிப்பாக உள்ளே அலோவ் பண்ண மாட்டாங்க. சரிங்களா? அதனால சாதாரண வாட்ச் எதனால் இருந்தால் எடுத்துகிட்டு போங்க. இதுதான் எக்ஸாம் ஹாலுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய விஷயங்கள். ரொம்ப இம்பார்ட்டன்ட். பேப்பரில் நீங்கள் என்ன எழுதுறீங்க அப்படிங்கிறது, அந்த எழுதக்கூடிய விஷயத்த கிளாரிட்டியோட தெளிவாக எழுதுங்க. அங்கே உட்காந்து அடிச்சு எழுதுறேன், தப்பு தப்பாக எழுதுறேன்னு சொல்லி மாற்றிட்டே இருக்க வேண்டாம். ஒரு கிளாரிட்டியோட எழுதுங்க. சரியா? 3 ஹவர்ஸில் நான் எப்பயுமே பிள்ளைங்கள்ட்ட சொல்கிற விஷயம் அதுதான். 3 ஹவர்ஸில் நீங்கள் எவ்வளோ ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டோட உட்காடுறீங்களோ அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் நிறைய விஷயங்கள் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கலாம். மெக்கானிக்கலாக நம்ம ஒரு ஃபார்முலா படிச்சுக்கிட்டே இருந்திருப்போம், ஒரு ஃபார்மட் போட்டுகிட்டே இருந்திருப்போம்.
அதுதான் எக்ஸாம்லையும் பண்ண போகிறோம், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் இது ஒரு ப்ரொஃபஷனல் கோர்ஸ் எக்ஸாம். கொஷினில் எப்படினாலும் ட்விஸ்ட் வச்சுருக்கலாம். ஸோ எப்பயுமே ரொம்ப அலர்ட்னஸோட கான்ஷியஸாக கொஷின் பேப்பரை ரீட் பண்ணணும். சரியா? ஏதாவது ஒரு பாயிண்ட்டு ட்விஸ்ட் வச்சுருக்கானா அப்படிங்கிறத பார்க்கணும். நார்மல் கொஷினாக இருந்ததுன்னா நீங்கள் யூஷுவல் ப்ராக்டிஸ் என்ன பண்ணியிருக்கீங்களோ அந்த மாதிரி போடுங்க. ஏதாவது ஒரு ட்விஸ்ட் இருந்தது, கொஸ்டினில் கொடுக்கப்படுற எந்த இன்ஃபர்மேஷனும் சும்மா கொடுக்க மாட்டாங்க. ஒருவேளை அதை நீங்கள் ஃபார்மேட்குள்ளே கொண்டு வரலைனாலும் கூட ஏன் நீங்கள் கொண்டு வரலன்றதுக்கு ஒரு நோட் கொடுங்க. ரைட்டா? நீங்கள் என்ன ஆன்சர், நீங்கள் என்னெல்லாம் பேப்பர் எழுதுறீங்களோ அது எல்லாத்தையுமே ரீட் பண்ண தான் போகிறாங்க, அது எல்லாத்துக்குமே வேல்யூவேஷன் கொடுக்க தான் போகிறாங்க. அதுக்கு ரிலவெண்ட்டாக இல்லாததெல்லாம் எழுதக்கூடாது. சரியா? ஃபார்மேட்குள்ளே வரப்போகிற விஷயத்த நான் எடுக்க மாட்டேன் அப்படின்னு எழுதுனீங்கன்னா தப்பு தான் போடுவாங்க. நீங்கள் என்ன வேலை ஜஸ்டிஃபை பண்ண போகிறீங்க அப்படிங்கிறது தான் இம்பார்ட்டன்ட். திரும்பியும் சொல்கிறேன், கொஸ்டின் பேப்பரில் கொடுக்குற ஈச் அண்ட் எவ்ரி லைன் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். அதை நீங்கள் அந்த 15 minutes கொடுக்குறாங்கல்ல, ஒரு லைனையும் நீங்கள் வாசிக்கணும். சரியா? ஈச் அண்ட் எவ்ரி லைன் இம்பார்ட்டன்ட். ஒரு லைன்லலாம் ஒரு கொஸ்டின்லலாம் எம்சிக்யூஸ் தான் பார்க்கும்போது அது வெதர் இட் இஸ் ட்ரூ ஆர் நாட்டுன்னு கேட்டிருப்பாங்க. லைக் நாட்டுன்னு ஒரே ஒரு வார்த்தை இருக்கும், அந்த நாட்டை நம்ம கண்ணு பார்க்காது. சரியா? நம்ம என்ன நினைப்போம்னா எது கரெக்டான ஸ்டேட்மெண்ட்னு கேட்டிருக்காங்கன்னு நினைச்சு நம்ம கரெக்டான ஸ்டேட்மெண்ட்டை ஷேட் பண்ணிட்டு வந்துடுவோம். வந்த உடனே எனக்கு அந்த 1 word கரெக்ட், 2 mark ஸ்ட்ராங் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் வராது. ஏன்னா அந்த நாட் அப்படிங்கிற வார்த்தை நம்ம கண்ணை மறைச்சிரும். அதனால தான் சொல்கிறேன், 3 hours 15 minutes ரொம்ப விழிப்போட இருக்கணும், கான்ஷியஸாக இருக்கணும். சரியா? ஈச் அண்ட் எவ்ரி லைன் நல்லா ரீட் பண்ணுங்க. ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் அங்கே இருக்கணும். சுற்றி என்ன நடக்குது, எப்போ எக்ஸாம் முடியும், 3 மணி நேரம் எப்போ முடியுன்ற தாட்லாம் இருக்கக்கூடாது. இவ்வளோ நாள் நீங்கள் கஷ்டப்பட்டு படித்தது, டே அண்ட் நைட் படித்தது எல்லாமே அந்த 3 hours அங்கே உட்காரணுன்றதுக்காக தானே. அதனால் நான் 4 o'clockலாம் எந்திரிச்சு வெளியே வந்துட்டேன்றது பெருமையான விஷயம் கிடையாது. நல்லா அதை புரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? 4 o'clockலாம் நான் முடிச்சு வெளியே வந்துட்டேன், 12 o'clockலாம் நான் முடிச்சு வெளியே வந்துட்டேன்னு சொல்கிறது இட் இஸ் நாட் அ ப்ரவுட் மூமெண்ட். ஓகேவா? கண்டிப்பாக எக்ஸாம் நல்லா பண்ணியிருந்தீங்கன்னா சீக்கிரம் முடிச்சுட்டு வர்றது தப்பே கிடையாது. ஆனாலும் அந்த 3 hours நீ உள்ளே இருந்து ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருக்கான்னு செக் பண்ணிப்பாரு, திரும்ப கிராஸ் செக் பண்ணிப்பாரு. தப்பாக இருக்கக்கூடிய எரர்ஸ் ஏதாவது ரெக்டிஃபை பண்ணுறதுல அந்த மொமெண்ட்டில் உங்கள் கண்ணில் சிக்கும். ஸோ ரொம்ப ப்ரேயர்ஃபுல்லாக போங்க, நல்ல காட்டை ப்ரேயர் பண்ணிக்கோங்க, எந்த மிஸ்டேக்கும் நடக்கக்கூடாது. நெக்ஸ்ட்டு 9 days நீங்கள் என்னெல்லாம் படிக்கிறீங்களோ அது எல்லாமே உங்கள் கொஷின் பேப்பரில் வரணும்னு சொல்லி ப்ரேயர் பண்ணிட்டு போங்க. அண்ட் ஹெல்த் வைஸ் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. நிறைய ஃபீவர்லாம் ஸ்ப்ரெட் ஆகுதுன்றாங்க. ஸோ ரொம்ப கான்ஷியஸாக இருங்க. வெளியில் சாப்பிட்றது, வெளியே மேக்ஸிமம் கம்யூனிகேஷன் வச்சுக்கிறது, இதெல்லாம் கொஞ்ச நாள் தவிர்த்துக்கலாம். எக்ஸாம் முடிச்சதுக்கப்புறம் யூஆர் அ ஃப்ரீ பேர்ட், எங்கேனாலும் போகலாம், எப்படினாலும் ஜாலி பண்ணலாம். ஆனால் இந்த 9 days கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. இவ்வளோ நாள் உங்களோட எஃபர்ட்ஸ், பேரண்ட்ஸோட எஃபர்ட்ஸ் எல்லாமே உங்களோட ரிசல்ட் கங்க்ராச்சுலேஷன்ஸ் வரணுன்றதுக்காக தான். ஸோ அந்த மொமெண்ட்டை நீங்கள் க்ரியேட் பண்ணணும். ரிசல்ட் அன்னைக்கு நீங்கள் கொஞ்சம் தைரியமாக இருக்கணும் அப்படின்னா இந்த 9 days நல்லா எஃபோர்ட் போடுங்க. ஹெல்த் வைஸும் கான்ஷியஸாக இருங்க. எக்ஸாம் ஹாலில் இருக்கக்கூடிய அந்த 3 hours எக்ஸாம் டே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஹரிபரியாக வர்றேன், நான் அங்கங்கே விழுந்து எழுந்திரிச்சிட்டு வந்தேன் அப்படின்லாம் இருக்காமல், அப்படிலாம் யாருக்கும் நடக்காது. 100% பாசிட்டிவாக இருப்போம். பட் அந்த மொமெண்ட்லாம் நம்ம அவாய்ட் பண்ணணும்னா ஹரிபரியாக இருக்கக்கூடாது. சரியா? ஸோ மார்னிங் எக்ஸாம் உள்ளவங்கெல்லாம் ஏர்லி மார்னிங்கே எழுந்திரிச்சு ஃப்ரெஷ் ஆகிட்டு 9 o'clock ஹாலுக்கு வந்துடுங்க. ஆஃப்டர்நூன் பேட்சில் உள்ளவங்க 1 o'clock ஹாலுக்கு வந்துடுங்க. சரியா? எக்ஸாம் கேம்பஸ்குள்ளே நுழைஞ்சிருங்க. அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? டிஸ்கஷன். ஃப்ரெண்ட்ஸ் கூட டிஸ்கஸ் பண்ணு, வேண்டான்னு சொல்லலை. ஆனால் அந்த ஒரு 1/2 an hour லாஸ்ட் 10 minutes இந்த கான்செப்ட் சொல்லிக்கூட, இந்த ஃபார்முலா என்னன்னு ரஷ் பண்ணி கேட்குறவங்களோட கான்வர்சேஷனை ஸ்கிப் பண்ணுறது பெட்டர். ஏன்னா நீங்கள் இப்படி சொல்கிறீங்க, எங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் நாங்கள் அசஸ் பண்ண வேண்டாமா அப்படின்னா பண்ணிக்கலாம். நீங்கள் இந்த 9 நாள் உட்காந்து நல்லா படிங்க. அந்த 9 நாளில் என்ன கான்செப்ட் உங்களுக்கு வேணுமோ ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே நல்லா டிஸ்கஸ் பண்ணுங்கள். எப்பயும் சொல்கிறது தான், ஒருத்தவங்களுக்கு சொல்லி கொடுக்கும்போது நமக்கு அந்த கான்செப்ட் இன்னும் நல்ல மைண்டில் ஏறும். சரிங்களா? இதெல்லாம் நல்லது. எப்போன்னா இந்த 9 days எக்ஸாம் ஹாலுக்கு முன்னாடி போயிட்டு இன்விஜிலேட்டர் உள்ளே வர சொல்கிற நேரத்தில் இந்த ஃபார்முலா சொல்லு, இந்த கான்செப்ட் சொல்லுன்னு கேட்குறவங்கள அவாய்ட் பண்ணுங்கள். நீங்கள் அங்கே உட்காந்து எனக்கு இதெல்லாம் தெரியும், நான் உங்கள்கிட்ட ப்ரூவ் பண்ணணுன்ற கட்டாயமும் உங்களுக்கு கிடையாது. மைண்டை பீஸ்ஃபுல்லாக எவ்வளோ தூரம் எக்ஸாம் ஹால்குள்ளே கொண்டு போகிறீங்களோ அந்த 3 hours நான் சொல்கிறேன்ல ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டோட பாருங்கன்னு, அது கண்டிப்பாக நடக்கும். சரியா? நீங்கள் டிஸ்கஸ் பண்ணுறது எல்லாமே ஒரு 1/2 an hour 45 minutesக்கு முன்னாடி வரை இருக்கட்டும். சரிங்களா? அதனால தான் நான் 1 o'clock உங்களை வர சொல்கிறேன், 9 o'clock வர சொல்கிறேன். வந்த ஒரு 10 minutes 15 minutes உட்காந்து டிஸ்கஸ் பண்ணுங்க. ஆனால் அதையுமே உட்காந்து ப்ரெஷரைஸ் ஆகக்கூடாது. ஐயோ இந்த கான்செப்ட் நான் படிக்கலையே, ஐயோ அந்த கொஸ்டின் நான் படிக்கலையேன்ற ஒரு விஷயத்த உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் க்ரியேட் பண்ணாதீங்க. நீங்கள் படிச்சிட்டிங்களா, வெல் அண்ட் குட். அவங்க படிக்கலான்னு தெரியிறப்ப இதை கூட நீ படிக்கலையான்ற கண்டென்ட்லாம் அங்கே நின்று பேசிட்டு இருக்கக்கூடாது. இதெல்லாம் யூஸ்வலாக ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இடையில பேசக்கூடிய கான்வர்சேஷனாக இருக்குது, நான் பார்த்துட்ருக்கேன். அதெல்லாம் இருக்கக்கூடாதுன்றதுக்காக சொல்கிறேன்.
சரியா? எக்ஸாம் முடிச்சுட்டு வெளியே வந்த உடனே வண்டி எடுக்கிறீங்க இல்ல பஸ்ஸை பிடிக்கிறீங்க, வீட்டுக்கு கிளம்பி போறீங்க. அங்க நின்னுட்டு எம்சிக்யூ எத்தனை கரெக்ட், நீ என்னெல்லாம் எழுதுன, நீ எப்படி எழுதுன, தேவையில்லை. எல்லா எக்ஸாமும் முடிச்சதுக்கு அப்புறம் ரிலாக்ஸ்டா உட்காந்து டிஸ்கஸ் பண்ணுங்க. ஏன்னா ஒரு எக்ஸாமுக்கு அப்புறமும் நமக்கு சூப்பரான டைமிங் இருக்கு. 1 டே ஃபுல்லா இருக்கு. அந்த 1 டே ஃபுல்லா நான் யூஸ் பண்ணணும்னா இந்த மொமெண்ட்டை நான் உட்காந்து ஸ்பாயில் பண்ணக்கூடாது. ஒன்ஸ் நீங்க ஆன்சர் கேட்டு அது தப்பாயிட்டுன்னு வைங்க, கண்டிப்பா எல்லாரும் நல்லா தான் எழுதிட்டு வருவீங்க. ஒருவேளை தப்பாயிட்டுன்னா என்ன நினைப்ப, இந்த எக்ஸாமே நம்ம ஒழுங்கா பண்ணல, அடுத்த எக்ஸாம் நம்ம பண்ணி மட்டும் என்ன அப்படின்னு நினைப்ப. கொஸ்டின் பேப்பர் ஈஸியா வந்துருச்சுன்னா, இல்ல நீ நல்லா எழுதாத பேப்பர்ல வேலிடேஷன் நல்லா இருந்ததுன்னா, 2 எண்ட்லயும் நம்ம யோசிச்சு பார்க்கணும்ல. ஸோ எப்படினாலும் நடக்கலாம். ஸோ உன்னோட அந்த ஒரு மென்டல் கெப்பாசிட்டியை டிஸ்டர்ப் பண்ணாம இருக்கணும் அப்படின்னா நீ தயவு செய்து டிஸ்கஷன்ஸ்லாம் அவாய்ட் பண்ணிரு. எல்லாருமே இங்கே தான் இருக்க போறோம், ரைட்டா? அந்த 7 நாள் 8 நாள் எக்ஸாம்ஸை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நீ போய் என்னனாலும் கான்வர்சேஷன் வச்சுக்கோ, என்னனாலும் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணு. சஜஸ்டட் ஆன்சர்ஸும் வந்துடும். அதுக்கப்புறம் உட்காந்து கிராஸ் செக் பண்ணுங்க. பிஃபோர் தட், டியூரிங் தட் 10 days 8 to 10 days நீங்க யார்கிட்டையும் எந்த கான்வர்சேஷனும் வைக்காம இருக்கிறது தான் பெட்டர். ப்ரிப்பேர் பண்ணும்போது பண்ணுங்க. மொதல் நாள் கேப் இருக்கு, ஃபுல் டே கேப் இருக்குன்னா குரூப் ஸ்டடிலாம் பண்றீங்கன்னா தாராளமா பண்ணுங்க, டைம் வேஸ்ட் பண்ணாம பண்ணுங்க. ஆனா எக்ஸாம் ஹால்ல வந்துட்டு அன்வான்டட் அன்னெசரி கான்வர்சேஷன்ஸ் வேண்டாம். ரிலவென்ட் டு சப்ஜெக்டாவே இருந்தாலும் நான் என்னென்ன அவாய்ட் பண்ணணும்னு சொன்னேன்ல, அதெல்லாம் அவாய்ட் பண்ணீங்கனாலே மேக்ஸிமம் உங்களோட டைம் மென்டலி நீங்க கொஞ்சம் ஸ்டேபிளா இருக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சரியா? உள்ள போகும்போது பிளாங்கா போனா கூட தப்பு கிடையாது. ரொம்ப ஆங்ஸைட்டியோட போகக்கூடாது. சரிங்களா? கொஞ்சம் பீஸ்ஃபுல்லா உள்ள போங்க, எல்லாம் சூப்பரா நடக்கும். மென்டல் ஹெல்த் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸ்ட்ரெஸ் எடுக்க வேணாம். எல்லாரும் சூப்பரா தான் ப்ரிப்பேர் பண்ணிருக்கீங்க. திரும்ப திரும்ப நான் சொல்றேன், எல்லாரும் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிருக்கீங்க. ப்ரிப்பேர் பண்ண விஷயத்த போய் ப்ரெசென்ட் பண்ணும்போது பீஸ்ஃபுல்லா போய் ப்ரெசென்ட் பண்ணுங்க. ரைட்டா? எல்லாமே உங்க மெமரி பவர்ல தான் இருக்கு, எதுவுமே மிஸ் ஆகல. நீங்க ரீட் பண்ற ஒரு லைனும் உங்களோட மெமரி பவர்ல தான் ஸ்டோர் ஆகும். ஜஸ்ட் அதை ரீகால் பண்ணிக்கிறதுக்கு நமக்கு ஒரு மெடிடேஷன் மோடு தேவை. சரியா? அந்த மெடிடேஷன் மோட்ல போய் உட்காந்து எழுதுங்க. அதுக்குன்னு தூங்கிடாம 3 hours ப்ராப்பரா யூட்டிலைஸ் பண்ணி எழுதிட்டு வாங்க. ஓகே? வேற எதுவும் டவுட் இருக்கா? அண்ட் அட்டெண்டன்ஸ் ஷீட்லலாம் கரெக்டாக சைன் பண்ணிடுங்க. மோஸ்ட்லி அது இன்விஜிலேட்டர் வந்து ஃபாலோ பண்ணி கொடுத்துருவாங்க. பட் ஸ்டில் எல்லாத்தையும் ப்ராப்பராக ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஆல்சோ உங்களுக்கு ஏதாவது பேப்பரில் ஏதாவது டேமேஜஸ் அல்லது உங்களுக்கு அந்த எக்ஸாம் ஹாலில் ஏதாவது டிஸ்கம்ஃபர்ட்ஸ் இருந்ததுன்னா உடனே கம்யூனிகேட் பண்ணிடுங்க. எந்த ஹெசிடேஷனும் வேண்டாம். சரியா? வேற எதுவும் டவுட் இருக்கா? வெளியே வந்துட்டு சோஷியல் மீடியாவில் போஸ்ட் பண்ணுறது, மோஸ்ட்லி எல்லாரும் சோஷியல் மீடியாவெல்லாம் இப்போதைக்கு டீஆக்டிவேட் பண்ணி வச்சுருப்பீங்க இல்லையா? அல்லது அன்இன்ஸ்டாலாவது பண்ணி வச்சுருப்பீங்க. அது இன்னும் 10 நாளைக்கு அப்படியே இருக்கட்டும். எக்ஸாம் முடிச்சதுக்கப்புறம் நம்ம ரீஸ்டார்ட் பண்ணிக்கலாம் என்டர்டைன்மெண்ட்லாம். சரிங்களா? ஸோ அதில் வந்துட்டு தேவையில்லாமல் போஸ்ட் பண்ணுறது, போஸ்ட் உட்காந்து பார்க்குறது, இதெல்லாம் வேண்டாம். இருக்கிற 1 day, ஒரு எக்ஸாம் முடிச்சுட்டு நெக்ஸ்ட் வர்ற 1 day நமக்கான டைம், அதை ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணணும். ஓகே? வேற எதுவும் டவுட் இருக்காமா?